வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். கூட்டணி கட்சிகள்லாம் யாரு? கூட்டணி கட்சிகள்லாம் எங்கே இருக்காங்க? கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்ற நிர்பந்தம்லாம் பிஜேபிக்கு கிடையாது. பிஜேபி ஒரு பெரிய கட்சி. நாம் 17 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கோம். நாங்கள்லாம் எதுக்கு கூட்டணி கட்சியோட ஆலோசனைலாம் கேட்டுட்டு இருக்கணும்? நாம் எடுத்தது தான் முடிவு, மற்றவங்கெல்லாம் அந்த முடிவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய ஒரு தோரணையாக இருந்தது. ஆட்சி நடத்தக்கூடிய அந்த ஃபார்முலா கடந்த 10 ஆண்டுகள். ஆனால் இன்னைக்கு முற்றிலும் அது மாறி இருக்கிறது. இன்னைக்கு கூட்டணி கட்சியுடைய தயவு தேவை. ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு என்பது தேவை. கூட்டணி கட்சி இல்லைன்னா நம்மளால ஆட்சியில் நிலைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதுக்கு பிறகுதான் பாஜகவுக்கு கூட்டணி தர்மம்னா என்ன, கூட்டணி கட்சிகளுடைய முக்கியத்துவம், கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம், கூட்டணி கட்சிகள் வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம், இவ்வளவும் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையார் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல இந்த அத்தனை விஷயங்களும் வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. இவ்வளவு நாள் கூட்டணி கட்சிகள்லாம் யாருன்னே கண்டுக்காம, கூட்டணி கட்சிகளோடலாம் எந்த கலந்தாலோசனையும் செய்யாம பில்லு கொண்டு வர்றது, சட்டங்களை கொண்டு வர்றது. ஆனால் தற்போது அந்த காலம் என்பது அப்படியே மாறி இருக்கு. மோடியோடைய 3.0ல இந்த விஷயங்கள்லாம் இனியும் செல்லாது அப்படின்றதுக்கு இந்த பட்ஜெட் தான் ஒரு மிக சிறந்த உதாரணம். இந்த வீடியோவில் இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் அதிகமாக யார் பயனடைந்திருக்கிறார்கள், எந்தெந்த மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, புறக்கணிக்கப்பட்ட மாநிலங்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நியூஸ் மினிட், நாம் இப்போ கம்ப்ளீட்லி ஒரு ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான கார்ப்பரேட் ஆட்ஸோ அல்லது அரசியல் கட்சிகளுடைய விளம்பரங்களோ நம்பாமல் இயங்கக்கூடிய ஒரு ஊடக நிறுவனம். முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஒரு ஊடக நிறுவனம். நாம் செய்கின்ற இந்த வேலையை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். இதற்கான லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் கடந்த காலங்களில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அந்த தோரணையே வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய பேச்சே வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒன்றிய அரசாங்கம் எல்லாருக்கும் திட்டங்களை கொடுக்கறது, நாங்கள் பார்த்து உங்களுக்காக செய்கிறோம், அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம், என்ன திட்டங்களை அறிவிக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் மற்ற மாநிலங்கள்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள் அப்படின்ற அந்த தோரணையில் அவங்க பட்ஜெட்டை வாசிப்பாங்க. குறிப்பாக அவங்க தமிழ்நாட்டோட அவங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறதுனால அவங்க பட்ஜெட் ஆரம்பிக்கும் போதே திருக்குறளோட பட்ஜெட் ஆரம்பிப்பாங்க. ஒரு திருக்குறளில் சொல்லிட்டு அதற்கான அர்த்தத்தை சொல்லிட்டு, அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டை வாசிக்கும் போதும் ஒரு திருக்குறளை வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் ஒரு 40 தொகுதிகளில் பிஜேபி எங்கேயுமே ஜெயிக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனே திருக்குறள்லாம் மறந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 2 குறள் மட்டும்தான் கேட்கிறது. ஒன்று நிதிஷ்குமாரோடைய குறள், இன்னொன்று சந்திரபாபு நாயுடுடைய குறள். இவங்க எந்த இடத்துலையும் கோவப்பற்றக்கூடாது. ரெண்டாவது இவங்க சொன்ன அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுற மாதிரியும் இருக்கணும், நிறைவேற்றாமலும் அதை அப்படியே கடந்து போகணும் அப்படின்றது பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் என்பது தற்போது பிஜேபிக்கு ஏற்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதுதான் இந்த பட்ஜெட்டில். ரெண்டாவது, இந்த பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட எல்லா மினிஸ்டர்ஸையும் போய் பார்த்துருக்காரு. அவருடைய மாநிலத்துக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்துருக்காரு. அதில் குறிப்பாக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அவங்க கேட்டது என்னென்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இந்த 2 மாநிலத்துக்கு கொடுத்துட்டோன்னா மற்ற மாநிலங்கள்லாம் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருப்பதனால அவங்களால அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப், ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த ஆட் பண்ணி இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கொஞ்சம் பட்ஜெட்டில் குளிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த திட்டங்களில் பீகாருக்கும் ஆந்திராவுக்குமான ஒரு பட்ஜெட்டாக தான் அது தென்படுகிறது. நீங்கள் இந்தியா முழுவதும் யார்கிட்ட வேணால் கேட்டுக்கிட்டிங்கன்னா கூட காலையிலேருந்து மீம்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். பொதுவாக தமிழ்நாடு மக்கள் தான் அதிக அளவுக்கு மீம்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ இந்தியா முழுவதும் ஒரு பட்ஜெட்டை மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு பட்ஜெட்டை இன்னைக்கு மோடியோடைய அரசாங்கம் டெலிவர் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு அந்த
அந்த அந்த திட்டங்களை அறிவிக்கும் போதே பீகார் ஆந்திரா அப்படின்னு பீகாருக்கும் ஆந்திராவுக்குமான ஒரு பட்ஜெட்டாக தான் அது இருந்திருக்கிறது அப்படின்றது நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சில முக்கியமான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 26,000 கோடி ரூபாய்க்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் மாதிரி அவங்களுக்கு வந்து இயர்மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அவங்களுடைய ஹைவேஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய நியூ ஏர்போர்ட்ஸ், புதிய ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு, மெடிக்கல் காலேஜஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து உயர்த்துவதற்காக இந்த விஷயங்கள்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றதுனால பல ஹைவே ப்ராஜெக்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15,000 கோடி ரூபாய் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜாக ஒரு மல்டி லேயர்டு ஃபண்டிங் சிஸ்டம் மூலமாக அதை வந்து நாம் இது பண்ணுறோம். அப்புறம் கூடுதலாக அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேணும்னாலும் நாங்கள் அந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம், அதற்கான வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பிஜேபிக்கு அந்த ஆந்திர பிரதேஷ் பிரிக்கும் போது அந்த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் சில கமிட்மெண்ட்ஸ்லாம் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து நாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அமராவதி டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து சந்திரபாபு நாயுடுவுடைய ஒரு பெட் ப்ராஜெக்ட். ஸோ அதற்கும் வந்து அவங்க அசிஸ்டன்ஸை கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த போலாவரம் திட்டம், ஸோ இது போன்ற திட்டங்களுக்கெல்லாம் வந்து முழுக்க ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம் அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு இவங்க எந்த இடத்துலையும் வந்து கோவப்பட்டு விடக்கூடாது. அவங்க ஆதங்கப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அல்லது ஃபஸ்ட்டு பட்ஜெட்லேயே அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாயிரும் அப்படின்றத மனசில் வச்சு அந்த பட்ஜெட் என்பது இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பட்ஜெட்டில் பலரும் எதிர்பார்த்தது என்ன, மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு போகுது, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் வந்து ஹரியானா, இந்த மாநிலங்கள்லாம் வந்து தேர்தல் சந்திக்கக்கூடிய வருகின்ற நாட்களில் தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள். ஆகவே அந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு திட்டங்களை இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிராவுக்கு எந்த திட்டமும் வந்து பெரிய அளவுக்கு மகாராஷ்டிராவுடைய மென்ஷனும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹரியானா கூட வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் மென்ஷன் செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் வந்து அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்ற அந்த அடிப்படையில் ஜார்க்கண்ட் வந்து வருது. ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், பீகார், இந்த மாநிலங்கள்லாம் வந்து அந்த திட்டங்கள்லையும் வருது அப்படின்றதுனால அந்த இடத்துல மட்டும்தான் வந்து பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு அலோகேஷன் அப்படின்றது இருந்திருக்கிறது. ஸோ முழுக்க அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தேர்தல்களை விட அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நெருக்கடி என்னன்னா, இந்த கமிட்மெண்ட்டை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்னா, ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்தோன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல், நமக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து பல இடங்களில் பல திட்டங்களை வந்து அறிவித்திருக்கிறார்கள். சரி, இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா, நான் பட்ஜெட் வந்தோடனே, அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் வந்தோடனே சர்ச் பண்ணி பார்க்குறேன், தமிழ்நாடுன்னு போட்டு பார்க்குறேன், ஒரு இடத்துலையும் தமிழ்நாடு இல்லை. ஸோ தமிழ்நாடு அப்படின்ற அந்த வார்த்தையே இல்லாமல் இந்த பட்ஜெட் என்பது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர்லாம் வந்து மூச்சுக்கு 300 தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கு, அதை பண்ணியிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இவ்வளோ ப்ரெஷர் போடுறாரு அப்படின்றதுக்காக தான் வந்து முதலமைச்சரும் ஒரு கடிதம் எழுதினார், தமிழ்நாட்டு முதலமைச்சரும் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் உங்களுக்கு வந்து சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து பல திட்டங்களுக்கு வந்து நிதி என்பது ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வைத்திருந்தார். ஏதாச்சும் ஒரு இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு இருக்குமா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அப்படின்ற அந்த வார்த்தையும் அந்த பேரும் வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இந்த பட்ஜெட் வந்து புறக்கணித்திருக்கிறது. முதலமைச்சர் இது குறித்து பேசும்போது முற்றிலுமாக தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு வைத்த எந்த கோரிக்கையும் வந்து
அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு தான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அவர் தான் வந்து அட்ரஸ் பண்ணுறதா இருந்துச்சு. பட் முதலமைச்சரே அறிக்கை விட்டதுக்கப்புறம் முதலமைச்சரே வந்து பேசுகிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாக இது இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் என்பது இவங்களுக்கு உருவாகி இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த நிதி பங்கீடு சம்பந்தமாக இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சில மாநிலங்கள்லாம் வந்து போய் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி அப்படின்றது இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் மீது வைக்கும்போது, அப்போ நீங்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லும்போது சவுத் இந்தியா இதில் எங்கே இருக்குது, அப்போ எங்களுக்கு என்ன திட்டங்களை நீங்கள் கொடுத்தீர்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் எங்கே இருக்குது, தமிழ்நாடு அப்படின்ற அந்த பெயர் கூட இல்லை, கேரளா அப்படின்ற அந்த பெயர் கூட இல்லை அப்படின்ற அந்த வருத்தங்களை வந்து பல மாநிலங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட் என்பது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வருகின்ற 27ஆம் தேதி பிரதமர் தலைமையிலான அந்த நீத்தி ஆயோக் அப்படின்ற அந்த மீட்டிங்கை வந்து கூட்டியிருக்காங்க. எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து அதில் ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை நடத்த வேண்டும் அப்படின்னு பிரதமர் திட்டமிட்டிருக்கிறார். பட் தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க, ஆகவே நீங்கள் கூட்டிய அந்த கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சராக நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு அந்த மீட்டிங்கான அந்த புறக்கணிப்பு செய்தியையும் அவர் அறிவித்திருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை ஏன் இல்லை அப்படின்னா, இல்லைன்னா இல்லை, அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்ற அடிப்படையில் இன்னைக்கு பிஜேபிக்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போது நேச்சுரலாக எழுகின்ற கேள்வி என்னன்னா, 40க்கு 40 தொகுதிகளில் பாஜக எந்த ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்கலை அப்படின்றதுக்காக முழுக்க பாஜக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதா அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து மீண்டும் மீண்டும் எழுகிறது. ஆகவே வருகின்ற நாட்களில் இந்த விஷயம் அப்படின்றது ஒரு மாநிலத்தையே வந்து உங்களால் எப்படி புறக்கணிக்க முடியும், ஒரு பல மாநிலங்களை எப்படி புறக்கணிக்க முடியும், அதே போல் பல மாநிலங்களுக்கான திட்டங்களை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது முக்கியத்துவம் கொடுத்து அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் அப்படின்றதான் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு கூட இந்த பட்ஜெட் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா முழுக்க உங்களுடைய அரசை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மாநிலங்கள் எந்த மாநிலங்கள்லேருந்து அந்த கட்சிகள் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் சப்கா சாத் சப்கா விகாஸ் எங்கே இருக்குது அப்படின்ற அந்த கேள்விதான் எழுகிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.